உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது மாசி மாத பலன்கள். மாசி மாதத்தில் கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது, எப்படி இருக்குது, நம்மளுடைய 12 ராசிக்கான பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்துக்குமே ஏன் மாதம் நமக்கு பலன்கள் இப்போ போன மாதம் நடந்தது தானே இந்த மாதம் நடக்கும், அப்படி கிடையாது. இதில் என்ன அப்படின்னு கேட்டால், கிரகங்கள் பார்த்திங்கன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா 1.5 நாள் 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசி கட்டத்திலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மாறுகிறார். அதே போல் சந்திரன் சூரியன் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதத்திலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் வக்கர நிவர்த்தி இருக்குது. அதே போல் சூரிய பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். யாரோட சேர்ந்திருக்கார்? சனி பகவானோடு சேர்ந்திருக்கார். சனியும் சூரியனும் ஒன்றா வருது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கோ அந்தந்த ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பலன்கள் வரும். இந்த கிரகங்கள் இந்த ஸ்தானத்தில் நம்மளுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நம்ம சுய ஜாதகத்தில், நம்ம பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ, சில பேருக்கு நாகதோஷம் இருக்கும், சில பேருக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்கும், சில பேருக்கு சனி உச்சம் பெற்ற ஜாதகமாக இருக்கும், சில பேருக்கு சனி நீச்சம் பெற்ற ஸ்தானமாக இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒரு கிரகமும் ஒரு ஸ்தானத்தில் இருக்கும். அதனால தான் நம்ம மாசி மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லக்கூடியது எல்லாம் பொது பலன்களே. இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகப்படி சில பேருக்கு மாறும், சில பேருக்கு 100% நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நடுவாந்திரமாக ஒரு பழனியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். சுவாமி, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பலன்கள் அனைத்துமே எனக்கு என்னுடைய ஜாதகத்துக்கு அப்படியே பொருந்தி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதகத்தை இப்போ இவ்வளோ தூரம் பொருந்தி வரும்போது என்னுடைய சுய ஜாதகத்தை அனுப்பித்தரேன், நீங்கள் இந்த பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் இந்த ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ங்கிறது கிரகம். நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டாலும் இந்த கிரகங்கள் அதை மறக்காது. அது செய்ய வேண்டிய நேரத்தில் என்னென்ன செய்யணுமோ அது கரெக்டாக செய்யும். உங்களை உயர்த்த வேண்டிய நேரத்தில் உயர்த்தும், கவனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் கவனமாக இருக்க வைக்கும். இதெல்லாம் எப்படி? நீங்கள் செய்யக்கூடிய பக்தி, நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள், நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். இப்போது ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா, ஒருத்தர் இறக்க போகிறாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் முடியாது. ஆனால் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறவங்கள நம்மளால் காப்பாற்ற முடியும் இல்லையா? இறக்கக்கூடிய தருவாயில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சொல்லி ஒரு மிராக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள காப்பாற்றிடுறோம் இல்லையா? அதுதான் அந்த இடத்துல பரிகாரம். அதனால தான் சொல்கிறது, இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுங்கள், இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது அதுதான். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா. இந்த 4 வரி ஸ்லோகம் என்ன சொல்கிறது? உங்கள் பூர்வ புண்ணியத்தினால தலையெழுத்துன்னு சொல்கிறோமே, அதுதான் அது. சூரிய சோம அங்காரக புத குரு சுக்கிர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமஹா. ராகு கேதுவோடு சேர்ந்து இந்த 9 கிரகங்கள் தான் நம்மளோட அது வேலையை அது கரெக்டாக செய்யும். நம்ம பூர்வ புண்ணியம் நன்னா பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ஜென்மத்தில் நன்னா இருப்போம். யாரோடைய இன்சொல் வன்சொல்லுக்கெல்லாம் ஆளாகாமல் நம்மளுடைய குடும்பம், நம்ம படித்தோம், படிப்புக்கு அடுத்ததாக நமக்கு ஒரு நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு விஷயத்துக்கெலாம் நம்ம வந்துடுவோம். அதனால தான் எல்லா பாடல்கள்லையுமே கூட அதை தான் சொல்கிறது. எல்லா பாடல்கள்லையும் சில விஷயங்கள்லாம் அதான் சொல்கிறது. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. கோளாறு பதிகத்தில் முதல் பதிகம். அப்போ இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அதனால தான் மாதத்தில் இந்த மாதிரி நம்ம ஜாதகம் பார்க்கணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு குறைந்த கட்டணத்தோடு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி கொடுத்து நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம், திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு எண்கணிதம் பார்த்துக்கலாம், வாஸ்து பார்த்துக்கலாம். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு மாசி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகளாக உங்கள் ஜாதகப்படி இருக்குது, என்னென்னலாம் நீங்கள் உங்கள் ராசிப்படி செய்யலாம், எப்படி இருக்கும். அதாவது முதல் விஷயம் நான் சொல்லிடுறேன், வேலை மாற்றமும் பதவி மாற்றமும்
கண்டிப்பாக உண்டு. இதில் ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு சிம்மராசி பொறுத்தளவுக்கு. சிம்மராசி பொறுத்தளவுக்கு கூடியமான வரையில் உங்களுடைய கோபத்தை குறைத்து, உங்களுக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கோபத்தை கூடியமான வரைக்கும் மெடிடேஷன் பண்ணி உங்களுடைய கோபத்தை குறைத்து காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும். அதாவது காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு நமக்கு உங்களுக்கே தெரியும். ஸோ காரியம்தான் பெருசு. இந்த இடத்துல கோபப்பட்டு நம்மளா ஒரு விஷயத்த கெடுத்துக்கக்கூடாது. கூடியமான வரையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மக நட்சத்திரம் சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் சிம்ம ராசி, உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு கூடியமான வரைக்கும் டைம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் அந்த மாசி மாதத்தில் புனித நீர் ஆடுதல், ஏதாவது ஒரு கோவிலில் குளம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு கோவிலில் போய் குளத்தில் ஸ்நானம் பண்ணுங்க, குளிங்க, நல்லா முழுகி நீராடிட்டு வாங்க. அதனால தான் இந்த மாசி மகம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப விசேஷமானது ஒன்று. அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு கண்டகச்சனி நடந்துட்டுருக்கு. அடுத்தது அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போகிறது. எல்லா விஷயத்துலையுமே மத்தளத்துக்கு 2 பக்கெட்டு அப்படின்னு சொன்னால் 4 சைடுமே பிரச்சனை தான். எப்படி 4 சைடு உங்களுக்கு பிரச்சனை வருது? ஒரு சைடு பிரச்சனை சால்வ் பண்ணிங்கன்னு சொன்னால், இதோ அடுத்த நான் வரேன், அடுத்த நான் ரெடியாக இருக்கேன்னு அடுத்த பிரச்சனை ரெடியாக வரும். இந்த பக்கம் ஒன்று சால்வ் பண்ணிங்க, ஒன்று புதுசாக முளைக்கும், ஒன்று சால்வ் பண்ணிங்க, ஒன்று புதுசாக வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய நிதானமும் உங்களுடைய சில விஷயங்களும் தான் அடுத்தடுத்து நல்ல மாறுதலை கண்டிப்பாக கொடுக்கும். அது வரைக்கும் கொடுக்காது. ரொம்ப எச்சரிக்கையோடு தான் இருக்கணும். ஒரு சின்ன விஷயத்தில் ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். ஒரு சின்ன வீடு விஷயத்தில் ஏமாந்து போவீங்க, பண விஷயத்தில் ஏமாந்து போவீங்க, தேவையில்லாத ஒரு அவப்பெயர் வரும், சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத சமயத்தில், இப்படியெல்லாம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில். ஸோ நீங்கள் தான் எல்லாத்துலேயும் முன்னெச்சரிக்கையோடையும் கவனத்தோடையும் அந்தந்த நேரத்தில் நம்ம என்ன பரிகாரம் செய்யணும், என்ன பண்ணணும், எந்த ஆலயத்துக்கு போகணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து செய்யணும். கூடியமான வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் திருமணமானவர்கள், புதிதாக திருமணமானவர்கள், இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு பழகிக்கோங்க. விட்டு கொடுத்து போங்க, கெட்டு போக மாட்டீங்க. விட்டு கொடுத்து போங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும். நல்ல ஒற்றுமையாக நல்ல சந்தோஷமாக ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க. உங்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்கும். 3வது மனுஷங்களோட தலையீடு இல்லாமல் இருந்துன்னு சொன்னால் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். பெண்கள் சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாசி மாதத்தில் நான் தனி கொடுத்தனம் போகிறேன், நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு தயவு செய்து மற்றவர்களுடைய கோபத்துக்கு ஆளாகாதீங்க. அது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஒன்று. அதற்கு அடுத்ததாக சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா நிலுவையில் இருக்கும், அடுத்தடுத்து வாய்தான்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்ப பெண்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சலிச்சுக்கிறீங்க. எல்லா விஷயத்துலையுமே சலிச்சுக்கிறீங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அவரும் தான் போகிறாரு, சம்பாதிக்கிறாரு, ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்குது. ஆடம்பர செலவை நீங்கள் குறைச்சிக்கிட்டாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில பேருக்கு வருமானமே இருக்காது, அவங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் உங்ககிட்ட வருமானம் இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குடும்ப பெண்கள் குறைத்து கொள்ள வேண்டும். எது தேவையோ அதுக்கு செலவு பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயத்தை கொஞ்சம் பொறுமை நிதானத்தோடு செயல் பண்ணுங்கள். இன்னொருத்தர் சொல்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்ததாக விவசாயம் சம்மந்தப்பட்டது ஓரளவுக்கு கொஞ்சம் ஏதோ கைக்கு இது இல்லாமல் ஓரளவுக்கு கொண்டு போகும். அதே போல் பார்த்தா சில விஷயங்கள் விவசாயிகள் நீங்களே சில விஷயங்கள் நிர்ணயம் பண்ணுவீங்க. இப்படி இருந்தால் நல்லது, இப்படி இருந்தால் நல்லது அப்படின்னு. ஷேர் மார்க்கெட் அவுட்டு, அதனால் ஷேர் மார்க்கெட் கிட்ட இப்போ போகாதீங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது ஒரு ஒரு 10-20% கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக ஒரு நல்ல சில செய்திகள் கண்டிப்பாக வரும். 2வது திருமணம் செஞ்ச தப்பையே திரும்ப செய்யாதீங்க. திருமணம் 2வது கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் யோசித்து செய்யுங்க, அவசரப்படாதீங்க. செய்யலாமா வேண்டாமா ஒரு தடவை நம்ம சில பேர் எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, முதல் கல்யாணம் முடிஞ்சு தட்டி போச்சு, ரைட்டு, 2வது கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, அதான் ஒன்று முடிஞ்சு போச்சே, 2வது எப்படி பண்ணினா என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலை சில பேருக்கு இருக்குது. அந்த மாதிரிலாம் கிடையாது. முதல் செஞ்ச தப்பையே திரும்பவும் செய்யக்கூடாது. நான் 2வது கல்யாணம் பண்ணணும்னு நினச்சின்னா முதல் தப்பையே திரும்ப ஜாதகத்தை பாரு, இது இவங்களுக்கு ஒத்து வருமா, என்ன தசாபுக்தி நடக்குது, பண்ணலாமா வேண்டாமா,
யோசித்து செய்யுங்க. அவசரம் பண்ணுங்க, ஆனால் யோசித்து அவசரம் இல்லாமல் நிதானித்து ஜாதகம் பார்த்து கூடியமான வரையில் நீங்கள் ஆன்லைனில் கன்சல்டேஷன் பண்ணினாலும் சரி, நிதானித்து தெளிவு பெற எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்கள் பண்ணுங்கள். அதே போல் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா பூமி மங்கள யோகம், பூமி யோகம், ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் நல்ல செய்திகள்லாம் வரும். உடல் நலத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. தாயார் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடன் பிறந்த சகோதரர்கள் யாராவது வெளிநாடு போகக்கூடிய ஒரு கட்டாயம் வரும். உடன் பிறந்த சகோதரி மேல் படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய, சில பேர் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நற்பயன் இருக்கும். அரசாங்கத்தினால வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க பதவியில் இருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேர் எடுக்கணும்னு ஒருத்தருக்கொத்தர் போட்டி போட்டு சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. நல்லா அமோகமாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சொந்த தொழில் நல்லா கை கொடுக்கும். லாபம் பெறுவார்கள். ஓரளவுக்கு கொஞ்சமாவது கைக்கு கிடைக்காம கொஞ்சம் லாபம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்கறி சம்பந்தப்பட்டது, பழ வகைகள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு லாபம் சற்று குறைவாகவே தான் இருக்கும். அதனால் அந்த வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு மாசி மாதத்தில் கொஞ்சம் செய்யுங்க. கொஞ்சம் சிறப்புற ஒரு சில விஷயத்தை நீங்கள் செய்தால் உங்களுக்கு நன்னா இருக்கும். டைம் கிடைக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது டைம் இருந்தது அப்படின்னு சொன்னால் தேவிப்பட்டினம் போயிட்டு வாங்க. தேவிப்பட்டினம் யாரெல்லாம் போயிருக்கீங்களோ ரைட்டு, போகாதவர்கள் தேவிப்பட்டினம் போயிட்டு வாங்க. ராமேஸ்வரம் போகிற வழியில் தான் இருக்குது தேவிப்பட்டினம்னு பேர். நவகிரகங்கள் வந்து அந்த கடலுக்கு மத்தியில் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய மாறுதலும் நிறைய நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது 9 தீபம் ஏற்றி பரிகாரம் பண்ணுங்க. 9 தீபம் ஏற்றுங்க. நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வெறும் இழுப்ப எண்ணெயில் விளக்கேற்றுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நெய் தீபமாவது ஏற்றுங்க. 9 தீபம் ஏற்றுங்க. கிரக தீபமாக ஏற்றுங்க. நவகிரகம் முன்னாடி இருக்குது. நீங்கள் அதுக்கு முன்னாடி விளக்கேற்ற அந்த கிரகங்கள் எந்தெந்த ஃபேஸில் இருக்கோ அந்தந்த மாதிரி தகல் விளக்கு அடுக்கி வச்சு அந்த மாதிரி விளக்கேற்றுங்க. நிறையா சக்ஸஸாக இருக்கும். கோதுமை ரவா பொங்கல் இருக்குது பார்த்தீங்களா, கோதுமை ரவா இருக்குது பார்த்தீங்களா, அதில் சக்கரை பொங்கல் செய்து அன்னதானம் கொடுங்க. சிறப்பான முறையில் இந்த மாசி மாதமானது உங்களுக்கு அமையும். சுபம்.